சட்டவிரோதமாக பிரான்சுக்கு செல்வதற்காக முயற்சி செய்த கிளிநொச்சியை சேர்ந்த 5 பிள்ளைகளினுடைய நபர் ஒருவர் அங்கு அவர் செல்ல முடியாமல் உயிரிழந்திருக்கின்ற நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறதாக அவருடைய உறவினர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி முழுதாகவே ஒரு விழிப்புணர்வு காணொலியாகத்தான் அமைய போகின்றது. காரணம், இப்படியான தவறுகள் இனிமேலும் நடக்காமல் இதில் இருந்து எல்லாருமே விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் நான் அண்மை காலங்களாகவே நிறைய காணொலிகள் விழிப்புணர்வு காணொலிகளாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த காணொலியும் அப்படித்தான் வரப்போகின்றது. சரி, இப்போ என்ன விஷயம் என்றதை பார்க்கலாம். கிளிநொச்சி வட்டக்கச்சி மாயவனூர் பகுதியை சேர்ந்த பாலசிங்கம் யுகதீபன் எனப்படுகின்ற நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பிள்ளைகளினுடைய தந்தை. இவர் பிரான்சுக்கு செல்றதுக்காக சட்டவிரோதமான ஒரு பயணம். அது மட்டுமின்றி அவர் ஒரு சட்டவிரோதமான முகவரின் ஊடாகத்தான் அவரும் செல்றதுக்கு முயற்சி செய்திருக்கின்றார். இதனுடைய முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இலங்கையில இருந்து ரஷ்யாவிற்கு விமானம் ஊடாக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்க இருந்து எப்படி போயினோம் அப்படின்னு சொன்னால் பெலாரஸ், அது மட்டுமின்றி அங்காலே போலந்து மற்றும் ஜெர்மனியின் ஊடாக இவர்கள் பிரான்சை சென்றடைய வேண்டும். இதுதான் முகவர் சொன்ன வழி. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி அவர் தெளிவாக சொல்லாமல் எப்படியாக ஒரு சட்டவிரோத பயணம் என்றதுமே நிச்சயமாக எல்லாருமே வறுமை நிமித்தம் தான் வெளிக்கிடுகின்றார்கள். யாருமே இங்கு சும்மா ஏனோதானோண்டு போயிட்டு வருவோம் என்று சொல்லி போறது கிடையாது. அதுவும் 5 பிள்ளைகளினுடைய தந்தை இவருடைய ஒரு மகன் இறுதியாக நடைபெற்ற புலமை பரிசல் பரீட்சையில் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே 1ஆம் இடத்தையும் பெற்ற ஒரு மாணவன். அப்படி சிறந்த கல்வி தேர்ச்சி உள்ள மாணவர்கள். அப்ப அவர்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் தன்னுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ரஷ்யாவிலிருந்து அதன் பின்னராக பெலாரஸுக்கும் அழைத்து செல்லப்பட்டு விட்டார். இவரோட சேர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட குழுதான் இப்படியாக இந்த பயணத்தை மேற்கொள்கின்றது. அங்கு பெலாரஸ்ல கொண்டு போயிட்டு அவரை விட்டதுமே பார்த்தீங்கன்னா இப்போ பெலாரஸ்ல இருந்து அடுத்ததாக போலந்துக்கு செல்ல வேண்டும். இந்த போலந்துக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலைமையில பெலாரஸ்ல இருந்து போலந்துக்கு 700 கிலோமீட்டர் தூரம் நடந்து இவர்கள் அந்த பெலாரஸ் எல்லையை கடக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இதற்கு அவருடைய மனசு ஒத்துழைத்தாலும், அதாவது கடந்து போயிடணும், நான் பிரான்சுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றது அவருக்கு அவருடைய மனது சொன்னாலுமே அவருடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அவ்வளவு தூரமாக அவரால் நடக்க முடியாமல் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இயலாத தன்மையில இறுதியில அவர் இறந்தும் போயிருக்கிறார். தற்பொழுது அவர் உயிருடன் இல்லை. இதுலேயும் பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இவரோட போன அந்த மிச்சம் 6 பேருமே அவரை விட்டு சென்று விட்டார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது இன்னமுமே இது எப்படி சொல்லுவதென்றே தெரியாமல் இருக்கின்றது. அப்படியாக மனது வேதனை தரக்கூடிய ஒரு விடயம். இதை விட இன்னும் ஒரு கொடுமை அவரை ஒரு கடந்த 7ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதி அளவில் அவர் வட்டக்கச்சியில் இருந்த தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசி அழைப்பெடுத்து சொல்லியிருக்கின்றார். அதாவது தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இனிமேல் ஒரு அடி கூட தன்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியும், இனிமேல் யாராவது தன்னை காப்பாற்றி கொண்டு சென்றால் மட்டுமே தான் உயிர் பிழைப்பேன் அப்படின்னு சொல்லியும், அல்லாட்டி அது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதன் பின்னராக அவர்களுடன் அவர் கதைக்கவே இல்லை. அதாவது இவர் உடல் நோய்வாய்ப்பட்டதுமே மற்றவர்கள் இவரை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இவருக்கு யாருமே இவரை காப்பாற்றுறதுக்கும் இல்லை, இவர் எங்கு போறேன்னு தெரியாது இவருக்கு. அப்படி இருக்கையில் அவர் உடல் நோய்வாய்ப்பட்டே அதிலேயே இறந்திருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விடயம் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது. நிறைய பேர் அவருடைய நண்பர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தார்கள். நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று சொல்லியும், வறுமை காரணமாக என்றதையும் விட அவர்களுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் பயணித்தார். ஆனால் இப்படியாக அமைந்து விட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றது காரணம் நிறைய இந்த சட்டவிரோத பயணங்களினால இப்படியான பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்டு நிறைய பேர் இழந்திருக்கின்றார்கள். தொடர்பாக நிறைய காணொலிகள் எல்லா ஊடகங்கள்லையுமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப இவரை அதுல விட்டுட்டு போன மிச்சம் 6 பேரையும் தப்பு சொல்றதா அல்லாட்டி அவர்களை சரியென்று சொல்றதான்னு கூட தெரியாமல் இருக்கும். காரணம், அவர்களுமே இவரை போலவே காசு கொடுத்து சென்றவர்கள் தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவருக்காக தாங்கள் 6 பேரும் அதுல நின்று அவரை காப்பாற்றி அல்லாட்டி தங்களுக்கு ஏதாச்சும் சிக்கல் வருமா, தாங்கள் திருப்பி பிடிப்பட்டு திருப்பி நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விடுவோமா என்கின்ற ஏகப்பட்ட மனசஞ்சலங்கள் அவர்களுக்கும் இருந்திருக்கும். இயலாமையிலே தான் அவர்களும் விட்டு சென்றிருக்கலாம். ஆகவே நிச்சயமாக இதுல யாரில் சரி யாரில் பிழை என்றது எல்லாத்தையும் தாண்டி
இனிமேல் இந்த சட்டவிரோத பயணங்கள் என்றதை வந்து மேற்கொள்ளாமல் தவிர்க்கிறதே சாலை சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் முகவர்கள் வந்து சொல்வது கிடையாது இந்த சட்டவிரோதமான பயணம் என்று வருகின்ற பொழுது அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டி வரும், அதெல்லாமே எதுவுமே சொல்றது கிடையாது. போய் பிரான்ஸில் இறங்கிடுவீங்க, இத்தனை நாளில் இறங்கிடுவீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆசை வார்த்தையை சொல்லி என்றால் அவர்களுக்கு பணம் முக்கியம் இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் சொல்லி சொன்னால் அதில் இருக்கிற நன்மை தீமைகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று எல்லாத்தையுமே ஆராய்ந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பது நல்லது. அதிலேயும் முக்கியமாக சட்டவிரோத பயணமாக இல்லாமல் நீங்கள் சட்ட ரீதியாகவே பயணத்தை மேற்கொள்வது இன்னுமே நல்லது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வலைத்தளங்களில் வந்து பதிவிடுறதினூடாக ஷேர் பண்ணுறதினூடாக இது நிறைய பேருக்கு விழிப்புணர்வாக அமையும். ஸோ இந்த ஒரு வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்தை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.